ஸோ ஹாய் ஃபுஸ் லவர்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுதான் வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹாபிட் வந்து பல வருஷமாகவே இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம பார்க்குறப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு டேங்க் வச்சுருந்தா கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட என்னோட ஒரு நண்பர் வீட்டில் வந்து ஒரு டேங்க் செட் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ செட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 or 3 days வந்து ரன் பண்ணுங்க, தண்ணி ஃபுல்லாக கிளியராகனு சொல்லிட்டு நேற்று அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ வீட்டுக்கு போகிறப்போ அவர் டேங்க் நான் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சு வச்சு செடிகள்லாம் போட்டு ஸோ நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க சில விஷயங்கள் சொன்னும்போது என்னென்னா அப்படின்னா, இது இருக்கும்போது எனக்கு இது ஒரு எனக்கு ஒரு சின்ன வேலையா இருக்கு. காலையில எழுந்து அதுக்கு ஃபுட் போடுறது, அது எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது இதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ அது ஒரு நல்லாவே இருக்கு. ஸோ நல்லா இருக்கு மீன்ஸ் என்ன சொல்றது? அ எல்லா நெறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் தவிர்த்தும் அது அவங்க அத கவனிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது, ஐ அம் சோ ஹேப்பி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் நான் பண்ணி குடுத்தனால அப்படி கிடையாது. ஸோ இந்த ஹாபீஸ் நான் இருக்கிறனால, ஸோ அவங்க அத சொல்லும்போதும், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்து அப்படியே போடலாமே. ஸோ அதுல என்ன அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ யார் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ஸ் கூட தான் இருக்கோம். உனக்கு வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க் குடுத்தாச்சு. ஸோ அது அது ஒரு சின்ன அப்டேட் பண்றதுக்காகவும் இந்த வீடியோ தான். ஓகேங்களா? ஆக்சுவலி டேங்க் இன்னும் கொஞ்சம் சைஸ் குடுத்ததுக்கப்புறம் அவனோட குரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வந்து இருந்திருக்கு. குடுத்த ஒரு 2 வீக்ஸ் மேல இருக்கும். ஸோ குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் அவனோட குரோத் வைஸ் நல்லாவே இருக்கு இப்போ. இன்னும் அவனுக்கு ஃபுட் போடல. ஸோ அப்படி ஃபுட் போட்டு பேசலாமா? ஓகே. ஸோ பாய். ஸோ அதான் மக்களே, நேற்று சொன்ன மாதிரி அவருக்கு வீட்டுக்கு போய் செட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பட் அதில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன்களை பற்றி பேசுறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைம்ல வந்து அந்த டைம் அவர் பேசும்போது கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதை பற்றி பேசுறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. என்னடா கேட்ச் போட்டுறேன். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு டேங்க் செட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா, அதில் என்ன நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். சீரியஸாக அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே உட்காந்து ஃபுட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஃபுட்லாம் போட்டு முடிச்சுட்டு, இவனை வந்து நம்ம ஒரு செல்ல பிரேம வளர்க்குறோம். ஒரு பெட்டை வளர்த்துட்டு இருக்கிறேன் இப்போ நான். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காருவேன். உட்காந்து அவனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நான் பார்ப்பேன். இப்போ மூவ்மெண்ட் பார்ப்பேன். அப்புறம் அவனோட பாடி பேட்டர்ன் பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்க. அந்த போலிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த போலிங் பாருங்க. அப்போ அந்த டெய்லுக்கு மேலே பார்த்தீங்களா? அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா? ஹெட்டாக இருக்கட்டும், அந்த டெய்லில் பாருங்க. அந்த பிளாக் அந்த வரி வரியாக போகுது பார்த்தீங்கன்னா, நிறம் மாதிரி போகுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சீரியஸாக சொல்லப்போனால் அது நம்ம உட்காந்து நம்ம கவனிக்கிறப்போ அந்த ஃபிஷ்ஷோட க்ரோத் வைஸாக இருக்கட்டும், அதோட படைப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை எப்படி நம்ம உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது பார்த்தீங்களா? அது ஃபுட்டு தேடி மேலே போகுது. நம்ம ஃபுட்டு போட்டாச்சு. ஃபுட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு வயிறு பத்தல. ஆக்சுவலா அவனுக்கு இன்னும் பத்தல அவனுக்கு. இன்னும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் மேலே வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கு நமக்கு. நம்மள்ட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய ஃபிஷ்ன்னு கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஃபிஷ்ஷாவே இருக்கட்டும். ஒரு டேங்க்ல நம்ம ஒரு ஒரு 10, 15 ஃபிஷ் நம்ம போட்டோம் அப்படின்னா, அது நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கூட பேசுறாங்கடா. இப்ப நெறைய இடத்துல மக்கள் கூட இப்ப என் கூட யாரும் துணை இல்லாத மாதிரி தான் நெறைய பேர் இருக்கிறாங்க. போறோம், ஓடுறோம், வர்றோம், வேலை பார்க்குறோம், வர்றோம். அப்படி ஓடிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரி நம்ம வீட்ல ஒரு சின்ன ஒரு டேங்க் அப்டேட் பண்ணா, நமக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். ஸோ எல்லாரும் நீங்க வைங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நமக்கு இருந்தது அப்படின்னா, நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். அவ்வளோதான்.
ஆக்சுவலி இப்போ இது ஒரு நான் இதாக பார்க்குறேன்னா, இது ஒரு பியூட்டி நான் பார்க்குறேன்னா, இப்போ என்னோட இன்னொரு பக்கம் நான் பார்ப்பேன். அது எப்படி நம்ம காட்டுற பாருங்க. இதுதான் இன்னொரு முகம். அக்ரேசிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மளோட சாஃப்டான கேரக்டர் பார்க்குறது, இன்னொரு 5 நிமிஷம் வந்து என்னோட அக்ரேசிவ் பார்க்குறது. அந்த விங்ஸ்லாம் அந்த ஓப்பன் பண்ணுறப்போ அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். சீரியஸாக அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். இந்த ஃபேஷன் கிடையாது. நார்மலாகவே நம்ம கம்ஃபாஸாக இருக்கட்டும், சென்சுவாலிட்டிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவங்களோட பியூட்டியை வந்து ரசிச்சு ஒவ்வொரு பார்ட்டும் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ல்ஸ் கேப்பில் ரெட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒன்று பார்ப்பேன். அப்புறம் அந்த ஃபின்ல பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஸ்ட்ரைப் போகிறது, அந்த பியூட்டி அவனை அப்படியே பார்க்கும்போது அது சீரியஸாகவே சொல்லப்போனால் நம்மளோட ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், வீட்டில் ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷராக இருக்கட்டும், இதெல்லாமே தாண்டி அந்த 10 நிமிஷம் நம்ம உட்காந்து நம்ம பார்க்குறப்போ, அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம மெய் மறந்து நம்ம இருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஒரு சின்ன வீடியோ. ஸோ ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம். வேறு எதுவும் கிடையாது. நேத்து அவர் அப்படிதான் சொன்னார். ப்ரோ அது பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. அது அந்த தொட்டி மேலே உட்காந்து டிவி ஓடுது. அது பக்கத்தில் டேங்க் இருக்குது. நான் டிவி பார்க்கல. அதுக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷஸோட மூவ்மெண்ட்டும் நான் பார்க்குறேன். அந்த செடிக்குள்ளே உள்ளே பூந்து வர்றது. இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்க்குறேன். அது ரொம்ப பார்க்கும்போதே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் வந்து சரி அதை வந்து நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோவை எடுத்து இதை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போது சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ, அது ஃப்ளோரன் ரிலேட்டடாக என்ன ஃபிஷ் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அனுப்பி விட்ருவேன். ஷிப்பிங் அனுப்பி விட்றேன். ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஷிப்பிங் பாசிபிள் தான். பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இன்னும் மோராவது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது சில விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு நான் மறந்துடுறேன். வீடியோவில் மறந்துடுறேன். அவ்வளோதான். இப்போ கூட மறந்துட்டேன். என்னன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை நீங்கள் மாற்றிட்டா நல்லாயிருக்கும், இது நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கு, இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க, இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை நான் திருத்திக்கலாம். சீரியஸாகவே நான் திருத்திக்கிட்டு அதை நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன, பிகாஸ் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை அதை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃபிஷ் ஹாபிஸாக இருக்காங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எடிட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலைங்க. ஆக்சுவலாக வீடியோ வரேன், ஆஃபீஸ் முடிஞ்சு வருவேன். ஸோ அப்படியே எடுப்பேன், அப்படியே நான் போஸ்ட் போட்டுருவோம். அவ்வளோதான். எடிட்டிங்லாம் எங்கள் டைம் கிடையாது. ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஒரு இதாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.